கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் உங்க வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் பொங்கல் விடுமுறை நாட்கள்ல இருக்கிறீங்க. நிறைய பேர் ஊருக்கு போயிட்டீங்க, சிலர் ஊருக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சிலர் இருக்கிற இடத்துல இருந்து சந்தோஷமா பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. அறுப்பின் பண்டிகையை நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நிறைய பேரு பிரதர் டெய்லி ஒரு சாட்சி வாசிக்கிறாரு, டெய்லி ஒரு அற்புதத்தை பத்தி பேசுறாரு. மங்கள வார்த்தையில மட்டும் இல்லை, நிறைய செய்திகள் டிவியில வர்றது, ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற விதமான புது புது அற்புதங்களை பத்தி பேசுறாரு. அவங்களுக்கெல்லாம் நடக்கு, எனக்கு ஏன் நடக்கலை? எனக்கு அப்படி ஒரு அற்புதம் நடக்கணும்னு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆசையோடு இருக்கிறீங்களா? அற்புதத்திற்கு பேசிக் ஃபண்டமெண்டல் என்னன்றதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அதை செய்யுங்க. இன்னைக்கே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்து வாசிங்க யோசுவா 3:5. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்போ நீங்க ஒரு மிரக்கிள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா, அந்த அற்புதம் ஏற்கனவே நடக்கலை, கிடைக்கல. அதனால்தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காததுனால்தான் அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க. அப்போ நீங்க எதிர்பார்க்கிற அற்புதத்தை யார் செய்ய முடியும்? ஆண்டவர் தான் செய்ய முடியும். ஒருவேளை அது மருத்துவர்கள் மூலமா செய்யலாம், எங்களை மாதிரி தீர்க்கதரிசிகள் மூலமாக மங்கள வார்த்தையை கொடுத்து செய்யலாம், மனுஷர் கண்களில் தயவு வழியா செய்யலாம். எதுனாலும் ஆண்டவர் தான் செய்யணும். யார் வழியா செய்தாலும் ஆண்டவர் தான் செய்யணும். உங்களுக்கு அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க, நம்ம ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறார். சில நேரங்களில் ஏன் சில ஆசீர்வாதங்களை தள்ளி போடுறாருன்னா, உங்களை திருத்துறதுக்காக தள்ளி போடுறார். ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்திற்கு தடை உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குறையா இருந்தா, இன்னைக்கு அதை சரி செய்யும்படி இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அடுத்த நிமிஷத்துல அற்புதத்தை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இந்த நிமிஷத்துல நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரே, என்னிடத்துல என்ன குறை கண்டீர்? உங்களை வேதனைப்படுத்துற காரியம் என்கிட்ட என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சது இதுதான், நான் மன்னிப்பு கேட்கிறேன். தெரியாதது ஏதாவது இருந்துச்சுனாலும் எனக்கு விளங்க பண்ணி என்னை மன்னிச்சிருங்க. தயவு செய்து இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு ரிலீஸ் பண்ணுங்க. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன். தயவு செய்து இந்த லைஃப் பார்ட்னரை எனக்கு கொண்டு வந்துருங்க. தயவு செய்து இந்த கற்பத்தை திறந்து ஒரு பிள்ளை கொடுத்துருங்க ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். தயவு செய்து எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருங்க, ரொம்ப அவமானமா இருக்கு. தயவு செய்து இந்த கடனை கொஞ்சம் அடைச்சி விட்டுருங்க ஆண்டவரே. நீங்க எதிர்பார்க்கிறது என்னுடைய பரிசுத்தம் தானே, இப்ப நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அர்ப்பணிக்க அடுத்த நிமிஷத்துல அற்புதங்கள் ஸ்டார்ட் ஆகும். அன்னைக்கு பெரிய யோர்தான் நதி இவங்களுக்கு முன்னால, யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால சேலஞ்சா நிக்குது. அப்போ ஒரு அற்புதம் நடந்தாதான் இவங்க கானான் தேசத்துக்குள்ள போக முடியும். அப்ப அந்த அற்புதத்தை சுவைக்க அன்னைக்கு ஆண்டவர் யோசுவா மூலமா ஜனங்களுக்கு சொன்ன ஆலோசனை தான் இது. இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, நாளை காலையில யோர்தான் பழக்கம், நீங்க செழிப்பான கானான் தேசத்தை சுதந்திரிக்கலாம். அன்னைக்கு பரிசுத்தம் பண்ணாங்க. காலையில யோர்தான் 2ஆய் பிளந்தது. அவங்க விரும்பினதை சுதந்திரிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கு நீங்கள் விரும்பின காரியங்களை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் சொன்ன இந்த ஆலோசனையை நீங்க கடைப்பிடிங்க. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். மரிய நாயகி, மணவாளக்குறிச்சி. என் மகன் பெயர் லெப்டினன்ட். கத்தார் நாட்டில் ஒரு அக்வேரியம் என்ற தொழிலை செய்து வந்தார். அந்த தொழிலை எதிரிகளின் சூழ்ச்சியின் காரணமாக செய்ய முடியாமல் போய்விட்டது. மீண்டும் தொழிலை துவங்குவதற்கு முயற்சி செய்தும் முடியாமல் பலவிதமான தடைகள் மற்றும் போராட்டங்கள் காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் நாகர்கோயில் களியங்காடு CSI திருச்சபையில நடக்கிற கன்வென்ஷனுக்கு தேவ செய்தி வழங்கி ஜெபித்தார். நானும் கூட்டத்தில் கலந்து கொண்டு முடிவில் தனி ஜெபத்தில் மகனுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது, உங்களுடைய மகன் தொழிலை மீண்டும் துவங்குவதற்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதனை அனுப்பி வைப்பார். இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு புதிய நபரை கொண்டு உதவிகளை செய்ய கட்டளையிடுவார். இனிமேல் மகனுடைய தொழிலில் வரத்துள்ள பலன் உண்டாகும். இதன் நிமித்தம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவர்கள் என்று தீர்க்க தரிசனமாக என் மகனுக்காக சொல்லி ஜெபித்தார்கள். அவர் சொன்னது போலவே இதுவரைக்கும் நாங்கள் பார்த்திராத, எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபரை கொண்டு கர்த்தனுடைய மகன் மீண்டும் தொழிலை துவங்கி ஆசீர்வாதமாயிருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். நாகர்கோயில் களியங்காடு CSI திருச்சபையில் நான் ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது 3 நாட்கள் ஊழியம்.
போயிருக்கும் பொழுது இந்த சகோதரி மரிய நாயகி வந்து தன்னுடைய மகனுக்காக அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அன்றைக்கு நாகர்கோயிலில் நடந்த அந்த கூட்டத்தில் அடிமை மூலமாக அவங்களுக்கு இந்த மங்கள வார்த்தையை சொன்னார். கர்த்தர் மகிமையான ஒரு எதிர்காலத்தை அவனுக்காக தொடங்கி வச்சார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வியாழன் விட்டு இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் நாகர்கோயில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் உங்களுக்காக, இப்படிப்பட்ட மகிமையான அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் 3 நாட்கள், இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள், 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் உங்களுக்காக பரலோகத்தின் தெய்வம் 3 நாள் நாகர்கோயில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் முகாமிட்டிருப்பார். பரலோகம் முகாமிட்டிருக்கும். உங்களை பார்க்க, உங்களுக்கு சில நலத்திட்ட உதவிகளை செய்து புதிய வருஷத்துல நன்மை செய்ய ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்காக ஆண்டவரே பரலோகத்திலேருந்து இறங்கி அங்கே முகாமிட்டிருக்காருன்னு சொன்னாச்சு. 3 நாட்களும் சாயங்காலம் 6 மணிக்கு இந்த கூட்டங்கள் ஆரம்பிக்கும். ஃபேமிலியாக வாங்க. அந்த கூட்டங்களில், நாகர்கோவில் கூட்டங்களில் நிறைய அற்புதங்களை நான் பார்த்துருக்கேன். கண்ணு தெரியாதவங்க கண்ணு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு கேன்சர் வியாதிகள் சுகமாயிருக்கு, எத்தனையோ பேர் மரண கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எத்தனையோ பேருடைய கோடிக்கணக்கான கடன்களை அடைச்சிருக்கிறாரு. எனவே இந்த வருஷம் வருஷம் அது செய்கிற இந்த வருஷம் உங்களுக்காக அது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு புதன்கிழமை தான் ஆச்சு, நாளைக்கு வேலை, நாளை மறுநாள்லேருந்து 3 நாள் இப்போதிலிருந்து என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் சாயங்காலத்துக்கு நீங்கள் ஃப்ரீ பண்ணிடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நாகர்கோவில் களியங்காடு திருச்சபையில் நடந்த கூட்டத்தில் அருமையான சகோதரி மரிய நாயகி பிள்ளைக்கு அதிசயத்தை செய்து நினைச்சு பார்க்காத அற்புதத்தை காண்பித்த தெய்வம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு நடக்க போகிற அந்த நாகர்கோயில் குமரி ஆசீர்வாத திருவிழாவுக்காய் உமக்கு நன்றி. பரலோகமே முகாமிடுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த நாட்களை இப்பொழுதிலிருந்தே எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறேன். இயற்கை அனுகூலமா இருக்கட்டும். வருகிற அத்தனை பேருக்கு நன்மை நடக்கட்டும். ஆண்டவரே, இப்பொழுதும் இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமா இருப்பா என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசு பிதா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.